இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வெர்னியர் ஹைட் கேஜோட தொடர்ச்சி. அதில் பயன்படக்கூடிய ஸ்க்ரைபரானது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரைட் ஸ்க்ரைபர், இன்னொன்று ஆஃப்செட் ஸ்க்ரைபர். இந்த படத்திலே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட் ஸ்க்ரைபருங்க எப்படி இருக்குது, ஆஃப்செட் ஸ்க்ரைபருங்க எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த 2 ஸ்க்ரைபருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சில அட்வான்டேஜஸ் உண்டு. அடுத்தது இந்த வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 0லேருந்து 1000 mm வரைக்கும் அளக்கிற அளவுக்கு இருக்கும். பட் லீஸ்ட் கவுண்ட் 0.02 mm. அது வெர்னியர் காலிப்பர் மாதிரியே. இந்த ஹைட் கேஜோடைய டோட்டல் அசம்பிள்டு பகுதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. படம் 3 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ, பேஸு, பீம் ஸ்கேல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அந்த போன கிளாஸில் தனித்தனியாக பாகங்களை பார்த்தோம். இப்போ அசம்பிள் பண்ணி அதை காட்டிருக்காங்க. அடுத்து இந்த வெர்னியர் ஹைட் கேஜோடைய ஸ்கேல் கிராஜுவேஷன்ஸு, லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது, அதோட ஃபார்முலா எல்லாமே வெர்னியர் காலிப்பர் போலவே தான் இருக்கும். அதுக்கு உண்டானது எல்லாமே தான். அதையும் பார்த்துக்கங்க. அதே தான். இதை பயன்படுத்தி சில ஜாபோட உயரத்தை அளக்கலாம், டெப்த் அளக்கலாம். டெப்த் எப்படி அளக்கலாம்? டெப்த்து அட்டாச்மெண்ட் உண்டு. இந்த டெப்த் அட்டாச்மெண்ட் பயன்படுத்தி நீங்கள் டெப்த்து அளக்கலாம், உயரங்கள் அளக்கலாம், மார்க்கிங் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.